வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு ஒடிசா மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கே நகர்ந்து இப்போது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய உத்தரப்பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் இடைப்பட்டு நிலை கொண்டிருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று இணைந்து கிழக்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. அதாவது புதுதில்லி பஞ்சாபை நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதாவது தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று ஜூலை 10ஆம் தேதி இன்று ஒரு நாள் மட்டும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலமழை கிடைத்தாலும் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் மதுரை திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவில் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகபட்சமாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சம் 96 97 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதுவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் ஏற்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் காலை 9 மணிக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் ஓரங்கள் அதேவேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருநெல்வேலி மாநகரத்து கிழக்கு பகுதி ஒரு இடங்களில் லேசான வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பாபநாசம் அம்பை சுற்று வட்டாரங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள் வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருவேங்கடம் சுற்று வட்டாரங்கள் இளையரேசானந்தல் இந்த இடங்களில் சங்கரன் கோவில் கிழக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமழை அதேவேளை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சங்கரன் கோவில் லேசான சாரல் தூறல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கிழக்கு பகுதி அங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிவகாசி விருதுநகர் சாத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராஜபாளையம் வரை வெப்பச்சலமழை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சற்று மேற்கே வரை முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் கிழக்கு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமழை. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகாசி மணிக்கம் சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கிழக்கு பகுதி ஒரு இடங்கள் வெப்பச்சலமையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தேனி மாவட்டம் எல்லையோரம் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி எல்லையோரங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி சோழவந்தான் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் மேலூர் இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாநகரம் தெற்கு பகுதியும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில்
மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, அதே வழியில் வெப்பச்சலன மழை என்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை, புளியம்பட்டி, அதே வழியில் பல்லடத்துக்கு கிழக்கே தான் ஓரிரு இடங்கள் லேசான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஏன்னால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதேபோல் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி லேசான சாரல் தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்பதால் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்னும் வருகிற நாட்களில் பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை, குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கு லேசான மழைப்பொழிவு என்று வெப்பச்சலனம் முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. ஆனால் கரூர் மாவட்டம் என்று ஓரிடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாமக்கல் மாவட்டத்திலும் என்று ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் திருச்சி மாவட்டத்திலும் என்று ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கே சில பரப்பில் கூடுதலான இடங்களில் என்று வெப்பச்சலன மழை இருக்கும். அதேபோல் ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மேலும் காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களாம் இன்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று சென்னையை சுற்றியுள்ள இடங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் சென்னை மாநகரத்துக்கு இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் சென்னைக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தது. இன்று குறைவான பரப்பிலே சென்னை மாநகரத்துக்கு கிடைக்கும். ஆனால் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கும்பகோணம், நெய்வேலி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே பரப்பில் கூடுதலான இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கும் அங்கே பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். சென்னைக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அதே வழியில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் மழை கிடைக்கும். காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் நாளை ஜூலை 11ஆம் தேதி தமிழகத்தில் குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். அதாவது திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் வெப்பச்சலன மழை இரு இடங்களில் மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். இன்றை விட நாளை பாதியாக மழை குறைந்துவிடும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதாவது கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே மழை இருக்கும். கணவாய் பகுதிகளுக்கு பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை. நாளை ஜூலை 11ஆம் தேதி, ஜூலை 12, 13, 14, 15 இந்த நாட்கள் தமிழகத்தில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை வெப்பச்சலன மழை என்பது முற்றிலுமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏதாவது இரு இடங்களில் இருக்குமே தவிர பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே சீராக மாலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். 1-2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது வேலூர், காஞ்சிபுரம், திருச்சி, மேலும் அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், அதே வழியில் மதுரை சுற்று வட்டாரங்கள், விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்படும். ஆனால் மதுரை, விருதுநகர், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும். அதே வழியில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை 97, 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும். அதாவது சென்னையை பொறுத்தவரை 97 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும். ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் தாக்கம் குறையும். ஜூலை 16ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு மணிக்கிறோம். ஜூலை 13ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஜூலை 16ஆம் தேதி நிலப்பரப்பிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இமயமலை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து சீராக சற்று அதிகரிக்கும். கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சீராக அதிகரிக்கும். அதே வழியில் உள் மாவட்டங்களுக்கு அங்கே மழை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலனையாக
கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16ஆம் தேதி. ஜூலை 17ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும். அதேவேளையில் அங்கே தமிழகத்தில் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோரப் பகுதிகளுக்கு லேசான மழை பொழிவாக தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கிழக்கு பகுதியெல்லாம் அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 17. ஜூலை 18, 19 என்று தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான சாரமழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். அதுவேளை ஜூலை 18ஆம் தேதிக்கு பிறகு 19ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. காற்று சுழற்சி. அந்த நிகழ்வு வடமேற்கு வங்கக்கடலில், அதாவது ஒடிசா அருகே கடலில் இறங்கி தீவிரமடைந்து, அந்த நிகழ்வும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஜூலை 23ஆம் தேதி ஒடிசாவில் தரையேறி சத்தீஸ்கர் வழியாக மேற்கு நோக்கி மத்திய பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்பதால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலன அங்கே தொடரும் என்று எதிர்பார்ப்பது. வெப்பச்சலனம் என்பது காற்றுப்பகுதிக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை. மற்ற இடங்களில் காற்றுப்பகுதியை தவிர்த்து உள் மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லோர மாவட்டங்களால் வெப்பச்சலனை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 22ஆம் தேதிக்கு பிறகும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். எப்போதெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை பெய்கிறது, அப்போல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும். கணவாய் பகுதிகளுக்கு வெயில் மட்டுமே இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மாலை நேரங்களில் லேசான காற்று கணவாய் பகுதிகளில் இருக்கும். அதுவேளை ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக சற்று அதிகரிக்கும். அதுவேளை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் வருகிற நாட்களில் அதிகபட்சம் மாலை நேரங்களில் மட்டுமே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சாதகமான சூழலாக நிலவினாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஜூலை 19ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலப்பரப்பில் உருவாகும் என்பதால் காற்றின் வேகம் பெரிய அளவில் அதிகரிக்காவிட்டாலும் ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.